சோளிங்கர் அருகே நகர பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பில்லாஞ்சியில் நகர பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இந்த தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்திற்கு நகரத் தலைவர் கார்த்தி தலைமை தாங்கினார். சக்தி கேந்திர பொறுப்பாளர் சுப்பிரமணி முன்னிலை வகித்தார். தெருமுனை பிரச்சாரத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தேசிய பிறமொழி பிரிவு மாவட்ட தலைவர் அமுதபாண்டியன், தேசிய பிறமொழி பிரிவு சீனிவாசலு, வழக்கறிஞர்கள் சேகர் சீனிவாசலு, சக்தி கேந்திர பொறுப்பாளர் கோமதி, அதிமுக நகரச் செயலாளர் வாசு, துணைச் செயலாளர் ரமா கோபி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். தெருமுனை பிரச்சாரத்தில் கிராமப்புற மக்களுக்கு வருவாய் ஏற்படுத்தும் விதமாக 100 நாள் வேலையை 125 நாட்களாக உயர்த்தியது என்றும், விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது, பிரதம மந்திரியின் தொகுப்பு வீடு திட்டம் சிறப்பாக மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள், கொலை, கொள்ளை, வழிப்பறி, கல், மண் உள்ளிட்ட கனிம வளங்கள் திருட்டு, கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களால் இளைஞர்கள், மாணவர்கள் சீரழிந்து வருவதாக தெரிவித்தனர். மேலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும், அதனை கண்டுகொள்ளாத விடிய திமுக அரசை விரட்ட வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்லாட்சி மலர தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என பேசினார்கள். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் அதிக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் பாஜக முன்னாள் நகரத் தலைவர் சஞ்சீவி, கிளைத்தலைவர் கஜேந்திரன், இளைஞர் அணி சந்தோஷ், வெங்கடேசன், மூர்த்தி, நரசிம்மன், வேலு, கோமதி சீனிவாசலு, ஜெகதீஸ்வரி, ஜானுப்பிரியா மற்றும் ஆதிகேசவன், சக்திவேல், வரதராஜன், செல்வம், லோகேஷ், சேகர், ரவிச்சந்திரன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.